ஹலோ கைஸ், ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த டானிக் டப்பா வச்சு எப்படி ஒரு ஸ்மோக் கிரேனேட் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மோக் கிரேனேட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கீச்செயின் ரிங்கு வேணும், நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுமாரி ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச் பாக்ஸோட இந்த சைடு இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிங்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தீப்பெட்டியோட அந்த பட்டையை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா பெண்ட் பண்ணி இந்த ரிங்கோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுமாரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். ஸோ இதுமாரி மாட்டினதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கிற இந்த தீக்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ தீக்குச்சியை இதுமாரி ஒரு பேர் எடுத்துப்போம். ஸோ 2 தீக்குச்சி எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டைக்கு ஃப்ரண்ட்லையும் அண்ட் பேக் சைட்லையும் வச்சு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்க போகிறோம். அண்ட் இதுமாதிரி டேப் சுத்தனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுமாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இந்த ரிங்கை புல் பண்ணுறப்போ அந்த மேட்ச் ஸ்டிக்கும் அந்த பட்டையும் வந்து உரசுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தீ பிடிச்சி எரியும் இல்லையா, ஸோ அந்த எரியறதா ஒரு ஸ்டார்டிங்காக எடுத்துக்கிட்டு தான் வந்து நம்ம ஸ்மோக் கிரேனேட் ஒர்க் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த மேட்ச் ஸ்டிக் எரியறப்ப பார்த்தீங்கன்னா அதை அந்த ஃபயரை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி தீபாவளிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாட்டை, ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாட்டையை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மோக் கிரேனேட் எவ்வளோ ஹைட் இருக்கோ ஸோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி சாட்டையை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த மேட்ச் ஸ்டிக் வச்சுருந்தோம் இல்லையா, சேம் அதே இடத்துல இதையும் வச்சு நம்ம எகெயின் ஒரு டைம் டேப் போட்டு ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிங் இழுக்கிறப்போ இங்கே எரியிற அந்த ஃபயரை வந்து இந்த சாட்டை மூலிமா அந்த ஸ்மோக் கிரேனேடுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் இந்த செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த டானிக் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரேனேடுக்கு தேவையான ஃபியூலை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது கம்ப்ளீட்டாக 100% ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 80% மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உள்ள ஆக்சிஜன் கிடச்சி ஈஸியாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த இக்னேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இக்னேட்டரை வந்து நம்ம டைட்டாக வந்து புல் பண்ணாலும் வெளியே வராத அளவுக்கு டைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுமாதிரி ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த டாப் இருக்கு இல்லையா, டானிக் முடியோட டாப்பில் வச்சு நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட போகிறோம். ஸோ இது மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ண இல்லையா அந்த இக்னைட்டர், ஸோ அதை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வெளியே ரிலீஸ் ஆகாத மாதிரி நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெறும் அந்த சாட்டை மட்டும் உள்ளே போகிறதுக்காக. ஓகே, ஸோ இதுமாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இக்னைட்டர் இழுக்கிறப்போ வெளியே பிடுங்கிட்டு வரக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதுமாதிரி க்ளூ கன் ஒட்டதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுறலாம். 5 minutes later. ஓகே, க்ளூ கன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மோக் கிரேனேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ஸ்மோக் கிரேனேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்.